ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையை, தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு கூட பொருள் இருக்கும். தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுக்கறதும் உண்டு. அதுபோல் தனியாக நின்றாலும் நீ கலங்காத. இந்த போலி சமுதாயத்தில் படிக்கிறது எல்லாம் தனி மனித சரித்திரங்களை தான். அதுபோல் உன்னோட தனிமைக்கும் காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எதுவும் இங்கே நடக்கிறது இல்லை. இந்த தனிமையை இனிமையாக மாற்றுறது உன்னோட கையில் தான் இருக்கு. ஆம் பிள்ளையே, நீ இழந்த அத்தனை பணத்தையும் பன்மடங்கா உன்னிடமே திரும்ப வரப்போகிறது. உன்னை வேண்டாம்னு சொன்னவங்க முன்னாடி உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க போகிறேன். நீ தான் வேணும்னு உன்கிட்ட மண்டை நிற்கிற நிலைமையை உருவாக்க போகிறேன். அந்த காலம் நெருங்கி ஆயிடுச்சு. இது தெரியாமல் நீ அழுதுகிட்டு இருக்க. உன்னை புரிஞ்சிக்கிட்டு திரும்ப வருவாங்க. ஆனால் மீண்டும் நல்லவங்களாம் இருப்பாங்களான்னா அது கேள்விக்குறிதான். சண்டையில் ஒருவர் தான் வெல்ல முடியும். ஆனால் சமாதானத்தில் இருவருமே வெல்ல முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஊரார் கண்பட வாழத்தான் போகிறீங்க. உன் கையில் 10 விரல் இருந்தாலும் உன்னோட கண்ணீரை துடைக்க வேற ஒருத்தரோட விரலை நீ எதிர்பார்க்க வேணாம். இது மனுஷங்களோட இயல்பான குணம்தான். இருந்தாலும் என்னோட பிள்ளையே, உனக்காக உன்னோட கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா என்றென்றும் இருப்பேன். வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியம் இல்லை, மகிழ்ச்சி தான் வெற்றிக்கு முக்கியம். நீ செய்கிற வேலையை விரும்பி உன்னோட மனசுக்கு பிடிச்சு செஞ்சா வெற்றி விரைவில் நிச்சயம். இன்னும் 2 மணி நேரத்தில் தற்போது உன்னோட குடும்பத்தில் நிலவி கொண்டிருக்கும் பண பிரச்சனைக்கு தேவையான உதவி ஒரு நண்பர் மூலம் உனக்கு கிடைக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.